ஒருங்கிணைப்பாளர் என்கிற வகையில் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சி. சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்னொன்று என்னன்னா, வளரி அமைப்போடு இணைந்து ஒரு விழாவை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இரண்டாவது நிகழ்ச்சி எனக்கு வளரி அமைப்பு 16 ஆண்டுகளை தாண்டி 17வது ஆண்டில் தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் கடந்த சில ஆட்களாக தான் தெரியும். இந்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டுமல்லாமல் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 22 நாடுகள் என்று நினைக்கின்றேன். 22 நாடுகளிலும் ஒரு கிளையை ஏற்படுத்தி அங்கிருக்க கார்த்திகை கருவாகி கல்லில் வடிவாகி ஓலையில் வடிவாகி காகிதத்தில் நிறமாகி கணினியும் கண்ட என் தமிழே உனக்கே என் முதல் வணக்கம். அவை நிறைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் இலக்கிய பேர் ஆளுமைகளுக்கும் என் போன்ற கவிஞர்களுக்கும் வணக்கம் சொல்லி இறையில் நீளும் போனால் நாட்டு என்ற கவிதையை பற்றி கவிதை நூலை பற்றி ஒரு சில விமர்சனங்களை விளக்கங்களை சொல்லி அமைய முன்வைக்கிறேன். ஹைக்கூ கவிதைகள் அதிகமாக நான் எழுதியதில்லை. பொதுவாக ஹைக்கூ கவிதைகள் என்றால் என்ன மக்களிடத்தில் நினைப்பு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது வாக்கியங்களை உடைத்து போட்டால் அது ஹைக்கூ கவிதை என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாசிக்கிறவனை உடைத்து போடும் சக்தி அந்த ஹைக்கூ கவிதைக்கு இருக்கிறதை இந்த போன்ற நூல்களை படிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நூலின் தலைப்பாக கவிஞர் ரிசிபா அவர்கள் வைத்திருக்கிறது இலையில் நீளும் ஓனார் நாட்டு. அது என்ன? இதுவே ஒரு கவிதை போலதானே இருக்கிறது என்று பார்த்தால், நாக்கு என்று எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு நாக்கு எதற்கு, ஓனானின் நாக்கு எதற்கு? இது இரண்டுக்குமான வேறுபாடு என்னவென்றால், ஒரு இரையின் தேடத்தான் ஓனானின் நாக்கு. அந்த இரை நகர்ந்து கொண்டே போகும்போது அதன் ஓனானின் நாக்கு நீள்வதாக இங்கே அர்த்தம் எடுத்து அவர் எழுதியிருக்கிறார் இந்த கவிதை. இலையின் நீளம் சட்டென கூடி போனது, நாக்கை நீக்கியது ஓனான். ஆக இங்கே இறை தேடலும் உயிரினுக்கு பொதுவானது. இறையை தேடல் உயிரினுக்கு பொதுவானது. ஆனால் கனவுகளை துறக்குவதுதான் மனிதனுக்கு சுகமானது. அந்த கனவுகளை துரத்தத்தான் அவனுடைய வாழ்க்கை நீடுகிறது என்கிறதை இந்த கவிதையின் முதல் கவிதையாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வந்த இரு அறிவாள்களும் தயங்கி நின்றன நெற்றியில் பொட்டு. பொட்டு என்பது ஒரு அடையாளம், ஒரு மரபு. அது இங்கே தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அண்மையில் நடந்த சிந்தூர் நிகழ்வு கூட நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. விலங்குகளை கொலை செய்தல் பாவம் என சொன்ன துறவி இடுப்பில் குளித்தோர். விலங்குகளை கொலை செய்தல் பாவம் என சொன்ன துறவி இடுப்பில் குளித்தோர். இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது வேதாகமத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தைகள் நினைவுபடுகின்றன. கனிகளை கொண்டே மரங்களை அறிய வேண்டும். அந்த அதிகாரத்தில் அவர் கண்ட போதகர்களை பற்றி, பொய் தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, இந்த
என்பது ஒரு நிறமாக இருந்தாலும் இங்கே நிறமாக வண்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த சமூகத்தில் பொட்டு வைப்பதில்லை. ஆக அவர்களை அடையாளப்படுத்துமாக இருந்த இந்த சமூகத்தில் அவர்கள் கலராடை வண்ண வண்ண ஆடை அணியவும் பொட்டு வைக்கவும் இந்த சமுதாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது பாரதியின் புரட்சியாகவும் பெரியாரின் சிந்தனைகளாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த கவிதையில் அவர் வெறுமனே சொல்லாமல் பொட்டு வைத்தது வண்ணங்கள் என்று தாண்டி வானவில்லின் வண்ணங்களுடன் அவள் ஓவியம் வரைகிறாள் என்று அந்த புதுமை பெண்ணை அவர் உருவகப்படுத்துகின்ற இந்த கவிதை மிகவும் அருமையானது. இப்படி இந்த புத்தகம் முழுவதும் ஹைக்கூ கவிதைகளால் நிறைந்திருக்கிறது. பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். எனினும் நேரம் கருதி கடைசியாக ஒரு கவிதை எழுதி சொல்லி நிறைவு பெறுகிறேன். அனைவரும் செல்லும் இடம் அமைதியுடன் உறங்கலாம். சுடுகாடு. அமைதி என்பது வாழ்க்கையின் அமைதி என்பது எங்கே கிடைக்கிறது என்றால் வாழும்போது கிடைக்கவில்லை. நாமே என்ன சொல்கிறோம்? ரெஸ்ட் இன் பீஸ் என்று தான் சொல்கிறோம். செத்து போன பிறகு நீ அமைதியாக வாழ்ந்து கொள் என்று சொல்கிறோம். அதைத்தான் இவர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். அனைவரும் செல்லும் இடம் அமைதியாக உறங்கலாம். சுடுகாடு எல்லோருக்கும் பொதுவானதாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த